அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஏதோ ஒரு சக்தி வந்ததை நான் உணர்ந்தேன். அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். உனக்குள்ள வந்த சக்தியை நீ தான் அறிய முடியும். அதை அறிஞ்சங்க, நான் அறிஞ்சேன், அவ்வளோதான். அப்போ நீ என்ன யோசிக்கணும், நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வந்துருக்குது, அதை நம்ம வழிபடணும், அது வழியில் போடலான்னு. ஆனால் அதை எடுத்துக்கின்னு போய் எல்லாருக்கிட்டும் வெளியே கேட்கக்கூடாது. ஏன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, தனக்குள்ள ஏதோ ஒரு அபரிவிதமான சக்தி வந்துட்ட மாதிரியும், தான் நினச்சா எல்லாம் செய்கிற மாதிரியும் ஒரு பிரம்மை, இது பேர், அதை உண்டாக்கிப்பாங்க. அது மாதிரி தெரிஞ்சு நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஏன்னா என்கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஊரே அவங்கள கும்பிடுதான், ஆனால் அவங்க சூழ்நிலை சரியில்லையா, அது என்ன அது கும்பிடுறது. எனக்கு இது புரிஞ்சுதுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ளே கிடைச்சது, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. உங்களோடவே அடக்கமாக இருந்தால்தான் அது பயன் தரும். வெளியே சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நான் தான் பெரிய ஆள், எனக்குள்ளே ஒரு சக்தி வந்துச்சுன்னு இது எதுக்காக வெளியே சொல்லணும்? இப்போ எனக்குள்ளே ஒரு சக்தி வந்துக்குது, நான் தெரிஞ்சுக்கினேன், அப்போ நான் என்னோட தானே இருக்கணும். நான் எதுக்கு போய் ஊரெல்லாம் சொல்லிக்கின்னு வரணும்? ஆனால் இதில் அப்போ ஊரெல்லாம் எனக்குள்ளே ஒரு சக்தி வந்துக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக தானே நான் சொல்லின்னு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அது கடவுள் வழிபாடு கிடையாது. பேய் ஒன்றா வரும், சக்தி எல்லாம் வராது. என்னுடைய இது சொல்கிறேன் நான். ஏன்னா கடவுள் சக்தின்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. என்ன நினைச்சிங்கன்னா கடவுள் சக்தி வந்துடுறது. பேய் சக்தி ஒன்றா வரும், கடவுள் சக்தி வராது. கடவுள் சக்தி வரணுன்னா கை காலில் இருக்கிற நகங்கள்லாம் சுருண்டு போய் அப்படியே கிடக்கிறான். வெறும் உடலில் எலும்பு மட்டும்தான் இருக்குது. கடவுள் மட்டும்தான் அவன் நினைப்பு, உலகத்தில் வேறு எந்த நினைப்பும் இல்லை. அவன் பார்க்க முடியாத கடவுளை ஊரெல்லாம் நம்ம ஏமாந்து வாயத்தை வந்துட்டோம்னா மண்ணை போடுறவனுக்கு நம்ம கடவுள் வந்து இறங்கிட்டு வரான். இதெல்லாம் ஒரு கற்பனை இல்லையா? இதெல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்தது இல்லையா? எனக்கு புரிஞ்சுதுங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு. எனக்கு புரிஞ்சுதுங்க. ஆனால் இதிலிருந்து எனக்குள்ள தேடல்கள் ஜாஸ்தியாச்சு. எப்படி முடியுமா அப்படியெல்லாம் தேடி கடைசியில் இப்போ உங்ககிட்ட வந்தேன். எனக்குள்ள தடங்கள் நிறைய வந்துச்சுங்க. நான் இங்கே வர்றதுக்கு நிறைய தடங்கள், கொஞ்சம் நஞ்சல நிறைய தடங்கள். வெள்ளிக்கிழமை நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் நடக்குதுமா. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய நம்பிக்கை தான். ஆனா நான் உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை வெளியே பேசாதீங்க, வெளியே பேசக்கூடாது. இதை நீ அனுபவிக்கணுமே தவிர வெளியே சொல்லக்கூடாது. தடைகள் இல்லாத ஒரு மனித வாழ்வே கிடையாது. ஒவ்வொரு மனித வாழ்விலும் 1000 தடைகள். நான் அதையும் மீறி நான் ஐயாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருந்து சனிக்கிழமை எல்லாத்துக்கிட்டையும் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே போயிட்டு வான்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் அரை மனசோடு தான் என்னை வழி அனுப்பிச்சார். எங்கள் வீட்டுக்கார் என்னை அரை மனசோடு தான் வழி அனுப்பிச்சி வச்சார். ஆனால் அப்போ கூட நான் இங்கே வரும்போது எனக்கு காலெல்லாம் நடுக்கெடுத்தது. திரும்பி போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு. அப்புறம் சரி, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னும் திரும்பி போனால் இது நல்லது இல்லை, நான் பார்த்தே ஆகணும். உன்னுடைய நம்பிக்கைமா. ஆனால் எல்லாம் மலேசியாவிலேருந்து வந்துக்கிறேன். இதோ இருக்கிற கோயம்புத்தூரில் காலையில் வண்டி ஏறினா 1 மணிக்கு வந்துங்க இறங்கிட்டு போகிறேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக ஆக்கிக்கிறோம். இது பெருசு இல்லைங்கய்யா, கேரளாவிலேருந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு வந்து இறங்குது. ஒரு கார் டாக்ஸி வச்சுன்னு ஒண்டியாக வருது. எப்படி வருது? ஒரு நினைவு தான்மா, ஒரு தைரியம் தான். நான் போவேன், முருகிட்ட போவேன், உபரிசம். இது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது.
ஐயா நீங்க அது உங்க பெருந்தன்மைங்க. ஆனா எனக்குள்ள வழி நடத்துனது நீங்க தான். என்னை இங்க வர கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தான். சொல்றேன், இந்த மாதிரியான கற்பனை விஷயத்துக்கு நான் போறது இல்லை. இவ்வளவு நாள் இன்னைக்கு நீ என்னைக்கு நினைச்ச? இப்பதானே நினைச்ச? இப்ப வழி நடத்துற. இதுக்கு முன்ன உன்னை யார் வழி நடத்துறது? நான் ஒரு 2-3 மாசம் தாங்க. 2-3 மாசமா நான் வழி நடத்துறேம்மா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 22 வருஷம். 22 வருஷமா உங்க வீட்டுக்காரர் ஒண்ணு வழி நடத்தினாரு, என்ன வழி நடத்தினது எப்படிமா நியாயம்? அததான் சொல்றது, இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் நான் நீ மாட்டிக்கிறது இல்லைன்றது. ஆனா இப்ப என்ன நீங்க தங்கையா கூட்டிட்டு வந்து நான் வரும்போது உன் நினைப்பு. நான் வரும்போது யாருமே இங்க இருக்கிற யாருமே நான் வழி நடத்துறதே இல்லை. நான் அதனால தான் சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குரு. நான் ஒரு வழிபோக்கு மாதிரி தான், நான் ஒரு குருவே கிடையாது. முதல்ல அதுக்கு புரிஞ்சுக்கோ. ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், நீ எடுக்கலன்னா போ. ஆனா அந்த கற்பனை, இந்த கதை, இதுக்கெல்லாம் நான் உட்பட்டவன் இல்லை. எது நிஜமோ அது மட்டும்தான் சொல்லுவேன். யாரையுமே இங்க நான் வழி நடத்த முடியாது. அவங்க மனம்தான் அவங்கள வழி நடத்தும். அவங்க மனம் இங்க போலான்னா தான் போவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நான் நினைச்சு வா, நான் வந்துடுவியா? அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. நான் இந்த ஊருக்கு இப்பதாங்க புதுசா வரேன். நானு வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம். இது என்னம்மா இந்தியாக்குள்ள தானேம்மா இருக்குது? இருக்குங்க, இருந்தாலுமே என்ன இந்த ஊருக்கு, இந்த பக்கத்து ஊருக்கு போனா கூட புதுசு தான். அன்னைக்கு போறது, கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு தான்மா. இன்னும் 4 வாட்டியா கல்யாணம் ஆச்சு உனக்கு? ஒரு வாட்டி தானே ஆச்சு. எல்லாமே புதுசு. வாழ்க்கையில மரணமும் புதுசு, ஒரு வாரம் தான் நடக்கும். உலகத்துல நடக்கிற எல்லாமே புதுசுமா. ஜனனம் புதுசு, மரணம் புதுசு, கல்யாணம் புதுசு, எல்லாம் புதுசு. அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா. ஆனா எனக்குள்ள இருந்து நீங்க தான் பயப்படாத, நான் இருக்கேன் வாவன்னு என்ன உங்க மனசு சொல்லுது, உங்க வீட்டுக்கார் சொல்லிங்கிறார். நான் சொல்றதே இல்லம்மா தாயே. அதுக்கப்புறம் கூட நான் உபதேசம் எடுத்துட்டேங்க. இன்னைக்கு உபதேசம் எடுத்து முடிச்சிட்டு கூட எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் வந்தது. பயம் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம், உங்களோட கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கய்யா. உண்மையாக இந்த பாடத்தை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கணும். நல்லபடியாக செய்யுங்க, நல்லதை அடைங்க, கடவுளை முழுமையாக நம்புங்க. கண்டிப்பாங்க. என்னுடைய அறிவுரை நான் எல்லாருக்கும் சொல்றது அதுதான். உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க. இது 2 பொருளும் நிஜ பொருள், மீதியெல்லாம் தோற்ற பொருள், பொய் பொருள் தான். அதனால கடவுளை நம்புங்க, நல்லா இருக்கு. ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்கய்யா. இப்போ எனக்குள்ள என்ன தேடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை தேடுன்னு சொல்லுவோம், அது எப்படின்னு எனக்கு நீன்றது யாருமா? உன் தலையாவும், கண்ணாவும், வாயாவும், மூக்காவும், கையாவும், காலாவும், வயிறா? எது நீ? நான் என்று எது நீ? எனக்கு தெரியலங்க. எனக்கு அதுக்கு விளக்கம் தேடிக்கினே இது தெரியும். அதை நீ தேடிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீன்றது யாருன்னு தெரியும். ஒரு கை இருக்குது, ஒரு கால் இருக்குது, ஒரு தலை இருக்குது, ஒரு உடம்பு இருக்குது. இதுல எது நான்? அதனால இது எது நான், எதுன்னு தேட 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 ஒரு நாளைக்கு நீ எதுன்னு தெரியும். அது வரைக்கும் தேடிக்கினே இருக்கு. சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி. சரிங்க சார். சாமி, ஆதி ஆகமங்கள் 56 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆதி என்ன, ஆகமங்கள்னா என்ன சார்? ஆதி ஆகமங்கள் 56 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆதி என்ன சாமி, ஆகமங்கள் என்ன? ஆகமன்றது என்னம்மா, இப்போ அதாவது என்னென்னா ஒரு விஷயம், ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை இந்த வடிவத்தில் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணது யாருன்னா, யாரும் பண்ணல, இந்த ஆகமத்தில் இருக்குது. ஒரு கோயிலுனா இந்த அமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆகமங்கள் தான் சொல்லியிருக்குது. அப்போ அதை பண்ணுறவங்க எப்படின்னா, ஆகமம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு கோயிலை கட்ட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆகம விதி இருக்குது. ஒரு சமாதி கட்டினா கூட இந்த முறைப்படியில் தான் சமாதி கட்டினது ஆகமத்தில் இருக்குது. அந்த முறைப்படி தான் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த முறை தான் ஆகமம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 51 விதமான ஆகமங்கள் இருக்குது. கட்டிடக்கலையும் ஒரு ஆகமம் தான், கோயில் கட்டுறதும் ஒரு ஆகமம் தான். சரிங்களா? அந்த மாதிரி பல டிவிஷனாக இருக்குது. அதுதான் சொல்லுது.
இது எல்லாமே சிவாகமம்னு சொல்லுவாங்க. ஒரே கான்செப்டே எல்லாமே சிவாகமம். ஏன்னா அது எல்லாரும் படிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ வயசும் நமக்கு கிடையாது. அதனால் ஒவ்வொன்றும் ஒரு பார்ட்டாக பிரித்து, இப்போ நம்ம உடம்புக்குது, இந்த உடம்பை 8ஆக பிரித்தோம்னா டாக்டருங்க 8 பேர் தான் டாக்டரு, 8 பேர் தான் 8 பேர் தான் டாக்டர். எதை தலைக்கு ஒரு டாக்டர் இருப்பார், கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், காது மூக்கு தொண்டைக்கு ஒரு டாக்டர் இருப்பார், வயிறுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், நரம்பு எலும்புக்கு ஒரு டாக்டர், கிட்னி லிவருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை கணக்கு பண்ணோம்னா இந்த எஞ்சான் உடம்புல டாக்டர் பிரிவே 8 தான். எல்லாரும் இந்த 8க்குள்ளேயே அடங்கிட்ட மருத்துவமே. சரிங்களா? அப்போ ஆகமங்கள் 51 இருந்தாலும் சிவாகமம் அப்படின்ற ஒன்றுக்குள்ளே எல்லாமே ஒடுக்கும்.